ஒரு பக்கம் ஓட்டு சதவீதம் அதிகரிக்குது, இன்னொரு பக்கம் மக்கள் மத்தியில ஒருவித சோர்வு. இது எப்படி சாத்தியம்? வணக்கம். இன்னைக்கு நாம அவினாசி தொகுதியோட அரசியல் கணக்க புரிஞ்சுக்க போறோம். வெறும் எண்களை மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னால இருக்கிற மக்களோட உணர்வுகள், அவங்களோட எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள் இதையெல்லாம் வச்சு ஒரு நல்ல ஆட்சிக்கான வழிய எப்படி உருவாக்கலாம்னு ஆராய்வோம். நம்மளோட இந்த ஆயுமில 6 விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். முதல்ல அவினாஷியோட நிலவரம் என்னன்னு பாப்போம். அப்புறம் ஓட்டு போட்ட எண்கள் சொல்ற கதை என்னன்னு கேட்போம். மக்கள் ஏன் சோர்வா இருக்காங்கன்னு ஆழமா அலசி, போன தேர்தல்கள் நமக்கு என்ன கத்துக் கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு, கடைசியா அவினாஷிக்கான ஒரு வளர்ச்சி திட்டத்தையும் அதை வழி நடத்த வேண்டிய தலைமை எப்படி இருக்கணும்னு பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு அரசியல் பகுப்பாய்வையும் நாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடம், அந்த மண், அந்த மக்கள் இத பத்தி முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, வாங்க அவினாசி தொகுதிக்குள்ள போலாம். இது தொகுதி எண் 112. இத நீங்க 2 விதமா பார்க்கலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திருப்பூரோட ஜவுளி தொழில் மிகப்பெரிய வளர்ச்சி. இன்னொரு பக்கம் பல தலைமுறையா தீராத தண்ணீர் தாகம். இங்க இருக்கிற பாதிக்கு மேல மக்கள், அதாவது 58% கிராமத்துல தான் இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையே இந்த நிலத்தையும் மழையும் நம்பிதான் இருக்கு. இப்போ இந்த தொகுதியோட சமூக அமைப்ப பார்க்கலாம். இங்க வெள்ளாள கவுண்டர்கள் கிட்டத்தட்ட 32% இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒக்கலிகர், வன்னியர்கள் சேர்ந்து ஒரு 25%. அப்புறம் ஆதி திராவிடர்கள் ஒரு 22%. பாருங்க, இதெல்லாம் வெறும் நம்பர்ஸ் இல்ல. இந்த தொகுதியோட அரசியல, அதிகாரத்தை, ஏன் வளங்கள் யாருக்கு போகுதுங்கிறத கூட தீர்மானிக்கிற முக்கியமான காரணிகள் இது. சரி, இப்போ சமூக அமைப்ப பார்த்தாச்சு. அடுத்து தேர்தல் முடிவுகள், அந்த எண்கள் சொல்ற கதையை கேட்போம் வாங்க. இந்த நம்பர்ஸ் ரொம்ப சுவாரஸ்யமானது. 2016ல 48.1% ஓட்டு வாங்கின ஆளுங்கட்சி அதிமுக 2021ல பாருங்க 55.8% உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 8% அதிகம். மேலோட்டமா பார்த்தா இது ஒரு பெரிய வெற்றி. மக்கள் ஆதரவு அதிகமாயிட்டே போற மாதிரி தெரியுது இல்லையா? ஆனா இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. ஒரு பக்கம் ஓட்டு சதவீதம் ஏறுது, ஆனா இன்னொரு பக்கம் மக்கள் தேர்தல கலந்துக்கிற ஆர்வமே குறைஞ்சு போயிருக்கு. ஏன் இவ்ளோ பெரிய வெற்றி கிடைச்சும் மக்கள் ஏன் ஆர்வம் காட்டல? இதுதான் நாம பதில் தேட வேண்டிய முக்கியமான கேள்வி. இந்த நம்பரை பாருங்க. வாக்குப்பதிவு கிட்டத்தட்ட 3% குறைஞ்சிருக்கு. இது ஏதோ சின்ன நம்பர்னு நினைச்சிடாதீங்க. இதுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் இருக்காங்க. அவங்க ஏன் ஓட்டு போட வரல? அவங்க சிஸ்டம்னால நம்பிக்கை இழந்துட்டாங்களா? நிச்சயமா இதுக்குள்ள ஆழமா போய் பார்க்கணும். சரி, மக்கள் ஏன் சோர்வா இருக்காங்க? அந்த அதிருப்திக்கு என்ன காரணம்? வாங்க அதோட ஆணி வேற தேடுவோம். என்ன நடந்ததுங்கிறத தாண்டி ஏன் நடந்ததுன்னு பாப்போம். இப்ப இருக்கிற எம்எல்ஏவை எடுத்துக்கிட்டா அவரோட பலம் என்ன? 5 தடவை ஜெயிச்சிருக்காரு. முன்னாள் சபாநாயகர். கட்சிக்குள்ள நல்ல செல்வாக்கு இருக்கு. அனுபவத்துக்கு குறைச்சல் இல்ல. ஆனா பலவீனம்னு பார்த்தா பல வருஷமா அவரே இருக்கிறதால ஒரு தேக்க நிலை வந்துருச்சுன்னு மக்கள் நினைக்கிறாங்க. திட்டங்கள் ரொம்ப மெதுவா நடக்குதுன்னு ஒரு கருத்து இருக்கு. சில சாதி ரீதியான விஷயங்கள்ல ஒரு சார்பா இருக்காருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. மக்களோட கோவம் முக்கியமா 3 விஷயத்துல அதிகமா இருக்கு. 1, ரோடு, தண்ணி மாதிரியான அடிப்படை வசதிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் இன்னும் பேப்பர்ல தான் இருக்கு. 2வது, அரசாங்கத்தோட நல்ல திட்டங்கள் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு சரியா போய் சேரல. 3வது, சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாகிட்டே போறது மக்களுக்கு ஒருவித பாதுகாப்பற்ற உணர்வை கொடுக்கு. இதுக்கு ஒரு சரியான உதாரணம்னா அத்திக்கடவு அவினாசி திட்டம் தான். இது வெறும் ஒரு ப்ராஜெக்ட் இல்ல, பல வருஷமா விவசாயிகள் காத்துக்கிட்டு இருந்த ஒரு கனவு. அவங்களோட வாழ்வாதாரமே அதுலதான் இருக்கு. அந்த திட்டம் தாமதமானது அவங்க மனசுல பெரிய ஏமாற்றத்தையும் கோவத்தையும் உண்டாக்கியிருக்கு. அது அவங்களோட எதிர்கால நம்பிக்கை மேல விழுந்த அடி. அது மட்டும் இல்ல, சமூகத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள். சமீபத்துல ஒரு தலித் இளைஞர் மேல நடந்த தாக்குதல் மாதிரியான சம்பவங்கள் மக்கள் மனசுல பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. சட்டம் நம்மள காப்பாத்துமாங்கிற அடிப்படை நம்பிக்கையே ஆட்டம் காணுது. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது ஊருக்குள்ள நிம்மலி போயிடுது. நிர்வாகம் மேல இந்த நம்பிக்கையும் குறைஞ்சிடுது. இந்த இடத்துல நாம ஒரு முக்கியமான விஷயத்த ஞாபகப்படுத்திக்கணும். நம்ம அரசியலமைப்பு சட்டம் சொல்ற அடிப்படை விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் மரியாதை உண்டு. அவங்களோட கண்ணியம் ரொம்ப முக்கியம். சமூகத்துல பதட்டம் இருக்கிற நேரத்துல பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப பொறுப்போட இருக்கணும். இது வெறும் சட்டம் இல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ்றதுக்கான அஸ்திவாரம். சரி, இப்போ இருக்கிற இந்த நிலைமை ஒரே நாள்ல வரல. இதுக்கு ஒரு பின்னணி இருக்கு. வாங்க கொஞ்சம் பின்னோக்கி போய் போன தேர்தல்கள் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். 2016, 2021 இந்த 2 தேர்தலையும் பாருங்க. அதிமுகவோட ஓட்டு வங்கி நல்ல ஏறி இருக்கு.
ஆனா முக்கிய எதிர்க்கட்சியான திமுகவோட ஓட்டு வங்கி ஏறக்குறைய அதே 31% தான் நிக்குது. அதே சமயம் மொத்தமா ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. இது என்ன சொல்லுது? அதிமுக ஆதரவாளர்கள் உறுதியா இருக்காங்க. ஆனா இந்த ரெண்டு கட்சிகளையும் சாராத பொதுவான வாக்காளர்கள் அவங்க அரசியல்ல இருந்து கொஞ்சம் விலகி நிக்கிறாங்கன்னு தோணுது. அவிநாசி அரசியல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த சாதி நகர்வு. அதாவது ஒவ்வொரு சமூகமும் யாருக்கு ஓட்டு போடுறாங்கங்கிறது. வெள்ளாள கவுண்டர்கள் பெரும்பாலும் அதிமுக பக்கமும் ஆதி திராவிடர்கள் திமுக பக்கமும் இருக்காங்க. ஆனா இங்க கேம் சேஞ்சர் யாருன்னா அந்த 25% இருக்கிற வன்னியர் சமூகம்தான். அவங்களோட ஓட்டு எந்த பக்கம் சாயுதோ அந்த பக்கம்தான் வெற்றி. இவ்ளோ நேரம் நாம பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். பிரச்சனைய சொல்றது சுலபம், ஆனா அதுக்கு தீர்வு சொல்றதுதான் முக்கியம். சரி, வாங்க இந்த குறைகள் எல்லாம் எப்படி ஒரு வளர்ச்சி பாதையா மாத்தலாம்னு ஒரு ப்ளூ பிரிண்டா பார்க்கலாம். நம்ம தீர்வுகள் எல்லாமே டேட்டாவை அடிப்படையா வச்சுதான் இருக்கணும். ஆனா ஒரு விஷயத்தை நம்ம எப்பவும் மனசுல வச்சுக்கணும். ஒவ்வொரு டேட்டாவுக்கு பின்னாடியும் ஒரு மனுஷன் இருக்கான். அவங்களோட தனிப்பட்ட தகவல்களை நம்ம பயன்படுத்தும் போது அதுக்கு அவங்க கிட்ட முறையா அனுமதி வாங்கணும். எதுக்காக வாங்குறோமோ அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். இதுதான் ஒரு நல்ல நிர்வாகத்தோட கடமை. மக்களை மதிக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ திட்டத்தை பாப்போம். ரொம்ப தெளிவான திட்டம் இது. முதல்ல தண்ணீர் பிரச்சனைக்கு 250 கோடில ஒரு விவசாய பாசன திட்டம். இதனால 10,000 ஏக்கருக்கு மேல நிலம் பாசன வசதி பெறும். ரெண்டாவது, வேலைவாய்ப்பின்மைக்கு 300 கோடில ஒரு டெக்ஸ்டைல் பார்க். குறைஞ்சது 5,000 பேருக்கு நேரடி வேலை கிடைக்கும். மூணாவது, ரோடு வசதிக்கு 200 கோடில சாலை மேம்பாடு. இதனால பயண நேரம் 30% குறையும். இது வெறும் கணக்கு இல்ல, இது நேரடியா மக்களோட வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர போற திட்டங்கள். புதுசா திட்டம் கொண்டு வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா ஏற்கனவே இருக்கிற திட்டங்கள் சரியா போய் சேருதான் பாக்குறது அதை விட முக்கியம். உதாரணமா வீட்டு வசதி திட்டம், ரேஷன் பொருட்கள் இதெல்லாம் சரியா போகுதான்னு ஒரு ஆடிட் பண்ணணும். இது யாரையும் பழிவாங்க இல்ல, சிஸ்டத்தை சரி பண்ணதான். யாருக்கு உதவி தேவையோ அவங்களுக்கு அது கரெக்டா போய் சேரணும் இல்லையா? ஒரு நல்ல திட்டம் இருந்தா மட்டும் பத்தாது. அத மக்கள் கிட்ட எப்படி கொண்டு போறோம், அவங்க நம்பிக்கையை எப்படி சம்பாதிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் என்ன செய்யணும்னு பார்த்தோம். இனி எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இத நாம 4 முக தலைமைத்துவம்னு சொல்லலாம். ஒரு நல்ல தலைவருக்கு 4 முகம் இருக்கணும். முதல் முகம் ஒரு போராளியோட முகம். அத்திக்கடவு மாதிரி முடங்கி கிடக்கிற திட்டங்களை பத்தி தைரியமா கேள்வி கேட்கணும். ரெண்டாவது முகம் ஒரு பாதுகாவலரோட முகம். மக்களுக்கு பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு மேல ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். மூணாவது ஒரு உருவாக்குபவரோட முகம். டெக்ஸ்டைல் பார்க் மாதிரி புது புது திட்டங்களை கொண்டு வந்து ஒரு நம்பிக்கையை விதைக்கணும். நாலாவது ஒரு காப்பாளரோட முகம். சமூகத்துல கஷ்டப்படுறவங்களையும் பெண்களையும் பாதுகாக்கிற ஒரு மனப்பான்மை. இந்த 4 குணமும் சேர்ந்தாதான் ஒரு முழுமையான தலைமை உருவாகும். அப்போ கடைசி கேள்வி இதுதான். வெறும் டேட்டாவை வச்சு நிர்வாகம் பண்ணிட முடியுமா, இல்ல வெறும் ஆக்ரோஷமான பேச்சால மக்களை ஜெயிச்சிட முடியுமா? நிச்சயமா முடியாது. டேட்டாவையும் மனிதாபிமானத்தையும் ஒன்னா இணைக்கிற, அதே சமயம் போராட்ட குணத்தையும் பாதுகாப்பு உணர்வையும் சமமா கொடுக்கிற ஒரு தலைமைதான் அவிநாசி மக்களுக்கு உண்மையிலேயே தேவை. இந்த பேலன்ஸ கொண்டு வரதுதான் உண்மையான தலைமைக்கான சவால்.